தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே உள்ள மக்கள் குடிநீர் இடுகாடு வசதிகள் செய்து தரவில்லை என தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ், அப்பகுதி மக்களின் கோரிக்கை தான் என்ன? அரசு தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே மகாராஜபுரம் ஊராட்சி, கடமங்குடி, சரவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல ஆண்டுகளாக இடுகாடு சுடுகாடு வசதிகள் இல்லாமல் கொள்ளிடம் ஆற்றுக்கரை பகுதியில் திறந்த நிலையில் இறந்தவர்களின் உடலை எரிப்பதும் நல்லடக்கம் செய்து வரக்கூடிய அவல நிலை இருந்து வருகிறது. குறிப்பாக கடமங்குடி, பரவலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதே நிலையில் தொடர்ந்து நீடித்து வருகின்றனர். குறிப்பாக இறப்பவர்களின் உடலை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஒற்றையடி பாதையில் சாலை வசதியே இல்லாத நிலையில் இறந்தவர்களின் உடலை விவசாய நிலங்கள் கடந்து சென்று சுமந்து செல்கின்றனர். இடுகாடு சுடுகாடு வசதிகளை மேம்படுத்தி நிரந்தர கட்டிடத்துடன் கூடிய அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும் எனவும், இடுகாடு சுடுகாடு செல்வதற்கு சாலை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் எனவும் அரசுக்கு பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் செவி சாய்க்காமல் புறக்கணித்து வருவதாகவும், வனத்துறை நிலம், பொதுப்பணித்துறை நிலம் என்று பல்வேறு காரணங்களை காட்டி காலம் தாழ்த்தி வருவதாகவும், பொதுமக்களின் வாழ்வாதார நிலையை மேம்படுத்தாமல் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டும் அரசு தற்போது இதே பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் அமைப்பதற்கான நிலங்கள் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்குகிறது எனவும், இவ்வாறு இடுகாடு சுடுகாடு வசதி இல்லாமலும் சாலை வசதி இல்லாமலும் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் தவித்து வரும் இந்த கிராம மக்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் பணிகளால் கோடை காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அவல நிலையும் உருவாகியுள்ளது. உடனடியாக தரமான சாலை வசதியோடு இடுகாடு சுடுகாடு வசதிகளை மேம்படுத்தி தரவில்லை எனில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கூறியுள்ளனர். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிரதானம் என்ன? சுடுகாடு இல்ல, சுடுகாடு பாடம் தூக்கிட்டு நாங்க பரவனூர் பாடம் தூக்கிட்டு வரும்போது இதான் பாதை பாருங்க, எவ்வளவு பள்ளமா இருக்கு. ஒரு மழை பெஞ்சுன்னா இது எப்படி இறங்க முடியும்? மனசாட்சி அடிப்படையில் நீங்களே பார்த்து செய்யுங்க. இவ்வளவு பள்ளத்திலேயே மழை சுருக்காடு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருமே எங்களுக்கு ஏற்படுத்தி எதுவும் செய்யல. பாலம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றாங்க, எங்களுக்கு அது நடவடிக்கை எடுக்கல. இப்போ என்ன சுருக்காடு ஆச்சிக்கிட்டு போனா, இது பெரியார் தூக்கிட்டு போனா எங்க கொள்ளையில நீங்க இறங்கப்படாது, நாங்க எங்களுக்கு பாதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கடமக்குடி சடம் சொல்லுது. அதனால சுருக்காட்டு எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு பல வருஷ காலங்களாக சுருக்காட்டு பாதை கிடையாது. கோயில் இடம் இது எங்கள் இடம் உங்கள் இடம்னு சொல்லி பாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு அவசியம் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நாங்கள் வெயில் மழையிலையும் நனைஞ்சி தான் பிரேதம் தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எரிக்க முடியல, எல்லாம் நனைஞ்சி போயிடுறாங்க எரிக்க போனாலும் மழை காலத்தில். அதனால் எங்களுக்கு சுருக்காட்டுக்கு இந்த ஏற்பாடு பாதை பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் எலெக்ஷனை தவிர்த்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் மக்கள் யாரும். இதில் கடமோடி வித்து பரவனூர் எல்லா சமுதாயமும் இருக்கிறோம். இதில் சுடுகாடு இந்த வழியாக தான் போயிட்டு இருக்கோம். நீர்வளத்துறை, வனத்துறை, அதுக்கப்புறம் விராகமல் கோயில் இடம் தான் இது. இதுக்கு எங்கள்கிட்ட பாதை இருக்குது. தலைமுறையாக போயிட்டு இருக்கிறதுனால இது இப்படி தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு வழிகிழி எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே டேங்க் கட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு 300 மீட்டர் தொலைவில் ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறாங்க. அவங்க குடிநீர் மக்களுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மக்கள் தான் நாங்களும் வசித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு அத்தியாவசிய பொருள் அத்தியாவசியமாக எதுவுமே இல்லவே இல்லை. அதனால் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, இடம் கொடுத்து எல்லாமே அரசு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. எங்களுக்கு அரசு இது வரைக்குமே எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தாச்சு. லாஸ்ட்டு எல்லாமே சிஎம் செல்லு எல்லாமே முடிச்சுக்கிடுச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இதேமாரி போயிட்டு இருந்தாக்கா வர எலெக்ஷன் இந்த பரனூர் மற்றும் கடமங்குடி கிராம பொதுமக்கள் யாருமே எலெக்ஷனில் ஓட்டு போட மாட்டோம். எலெக்ஷனில் ஃபுல்லாக தவிர்த்துருவோம்.